நெக்ஸ்ட் வந்து ஃபைனான்ஷியல் சர்வீஸ். ஃபைனான்ஷியல் சர்வீஸில் நான் இங்கே உங்களுக்கு வாலெட் ரெமிட்டன்ஸ் கிளிக் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணணும்னு காமிக்கிறேன். அதே சேம் உங்கள் இதில் YBDMT ஆப்ஷன் இருக்கும். சேம் ப்ரொசீஜர், ஒன்லி டிஃப்ரென்ஸ் வந்து வாலெட் ரெமிட்டன்ஸ் சென்டர் ஓடிபி கேட்கும், YBDMTயில் வந்து ரிசீவர் ஓடிபி கேட்கும். பார்க்கும் ஃபர்ஸ்ட் டைம் யாராவது வந்தோன்னா மொபைல் நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க, என்டர் பண்ணுவீங்க ஆஸ் அ சென்டர். இது ஆல்ரெடி ரெஜிஸ்டராக இருக்குது. நான் வேறு நம்பர் ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைப் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணணும், சென்டர் நம்பர் லாகின் பண்ணணும். அகஸ் லாகின் ரெஜிஸ்டர் ஆகலைன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஓடிபி போட்டு ஓடிபி போட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க இதில். ஆனால் அதில் ஓடிபி கேட்காது YBDMTயில். அதில் டைரெக்டாக ரெஜிஸ்டர் ஆகிடும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா திருப்பி மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் கிளிக் பண்ணுவீங்க. ஸோ ஒன்ஸ் சென்டர் ஆட் பண்ணினப்புறம் இந்த மாதிரி சென்டர் டீட்டெயில்ஸ் காமிக்கும். இதில் 25,000 ஒரு மொபைல் நம்பர்லேருந்து மந்த்லி நீங்கள் சென்ட் பண்ணலாம். YBDMTலையும் சேம் ப்ரொசீஜர். அதில் நீங்கள் KYC பண்ணினா 2 lakhs வரை சென்ட் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் சென்டர் ஆட் பண்ணினப்புறம் ரிசீவர் ஆட் பண்ணணும். ஆட் நியூ ரிசீவர். எய்தாப்பில் யார் வாங்கிக்கிறாங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணணும். அதில் பெனிஃபிஷரி நேம், பெனிஃபிஷரி மொபைல் நம்பர், அக்கௌண்ட் நம்பர், கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் போட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. இதில் வாலெட் ரெமிட்டன்ஸில் டைரெக்டாக ரெஜிஸ்டர் ஆகிடும். எஸ் பேங்க் மணி ட்ரான்ஸ்ஃபரில் அதில் உங்களுக்கு ஓடிபி கேட்கும். அது ஓடிபி வெரிஃபை பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. ரெஜிஸ்டர் பண்ணின அப்புறம் இந்த மாதிரி கீழே இப்படி டீட்டெயில்ஸ் தெரியும். இதில் அமௌண்ட் போட்டுட்டு நீங்கள் பே பண்ணுவேன். 1% சர்வீஸ் சார்ஜ் கஸ்டமர்கிட்டேருந்து வாங்கிப்பேன். 0.48 உங்கள் கமிஷன். ஸோ வாலெட் ரெமிட்டன்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சாச்சு. அதே மாதிரி உங்கள் YBDMT சேம் ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து AEPS. ஏஇபிஎஸ்க்கு ஃபஸ்ட்டு நீங்கள் டிவைஸ் இன்ஸ்டால் பண்ணணும். மந்த்ராவோடது மந்த்ரா டிவைஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் google.com போய் மந்த்ரா MFS செலக்ட் பண்ணுவேன். download drivers and documents. ஃபர்ஸ்ட் மந்த் டவுன்லோட் MFS டிரைவர் டவுன்லோட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் RD சர்வீஸ், நெக்ஸ்ட் இன்ஸ்டால். ஸ்டார்ட் கேப்சர் கிளிக் பண்ணிவிட்டு ஃபிங்கர் அதில் வச்சு நீங்கள் ஃபிங்கர் வச்சு சக்ஸஸ் ஆன அப்புறம் ஓகே பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணுவேன். ஃபினிஷ். இதோட மந்த்ரா MFS டிரைவர் இன்ஸ்டால் ஆகிடுது. அடுத்தது வந்து மந்த்ரா RD சர்வீஸ். இது ஆல்ரெடி நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கிளிக் பண்ணும்.
ஸோ மந்த்ரா எம்எஃப்எஸ் டிரைவர் ப்ளஸ் ஆர்டி சர்வீஸ் ரெண்டும் இன்ஸ்டால் ஆகிடுது. அடுத்த ஸ்டெப் வந்து அதை ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு விண்டோஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணணும். டிவைஸ் கனெக்ட் பண்ணின அப்புறம் ஓகே, இதில் மந்த்ரா எம்எஃப்ஏ ஏவிடிஎம் செலக்ட் பண்ணி ரிஸ்டார்ட் பண்ணுவேன். ரிஸ்டார்ட் ஆன அப்புறம் க்ரோம் ஃப்ளாக்ஸில் போய் அலவ் இன்வேலிட் சர்டிஃபிகேட்டை எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணிவிட்டு ரிலான்ச். ஸோ இப்போ நீங்கள் ஏபிஎஸ் ட்ரான்சாக்ஷனில் போய் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபைனான்ஷியல் சர்வீஸ், ஏபிஎஸ் எஸ் பேங்க், link in new tab. Proceed now. Balance inquiry, withdrawal. Balance inquiry click பண்ணணும். ஆதார் நம்பர், மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும். பேங்க் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு மந்த்ரா டிவைஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு கேப்சர் பண்ணிவிட்டு சக்ஸஸ் ஆன அப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படித்தாச்சு. சப்மிட் பண்ணால் சக்ஸஸ் டீட்டெயில்ஸ் பேலன்ஸ் இன்கொயரி வந்துடும். சக்ஸஸ் ஆன அப்புறம் உங்கள் பேலன்ஸ் இன்கொயரி அதில் காமிக்கும். சேம் ப்ரொசீஜர் வித்ட்ராவல். ஆதார் நம்பர் என்டர் பண்ணணும். மொபைல் நம்பர், வித்ட்ரா அமௌண்ட், பேங்க் செலக்ட் பண்ணணும். மந்த்ரா டிவைஸ் செலக்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணி கேப்சர் பண்ணி சக்ஸஸ் ஆன அப்புறம் கஸ்டமருக்கு நீங்கள் அவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருவீங்க. கம்பெனி உங்கள் வாலெட்டில் வித் கமிஷன் அவ்வளோ அமௌண்ட் ஆட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் 5 டிரான்சாக்ஷன் 6 டிரான்சாக்ஷன் பண்ணினப்புறம் உங்கள் வாலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆன அப்புறம் உங்கள் வாலெட்லேருந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபரில் போவல் ஓப்பன் இன்கி நியூ டேப். ப்ரொசீட். டேட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுவேன். விச் டேட், சக்ஸஸ் டிரான்சாக்ஷன்ஸ், கெட் ரெக்கார்ட். எல்லா டிரான்சாக்ஷன் சக்ஸஸ் டிரான்சாக்ஷன்லேயும் ஒரு பாக்ஸ் இருக்கும். பாக்ஸ் டிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் செலக்ட் பண்ணுவேன். பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணின அப்புறம் பே பண்ணின அப்புறம் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ்ட்ரியில் போய் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணின அப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். 7 days கிரேஸ் பீரியட் கொடுத்துருக்கு. டிரான்சாக்ஷன் டேட்லேருந்து நீங்கள் 7 days வரையும் உங்கள் வாலெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 8th day நீங்கள் அந்த டிரான்சாக்ஷன் டேட்டோட டிரான்சாக்ஷன் அப்டேட் பண்ணிக்க முடியாது. நீங்கள் அதுக்கு வேறு சர்வீஸில் யூஸ் பண்ணிக்கணும். சேம் அதே மாதிரி ஏபிஎஸ் ஐசிஐசிஐ கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏபிஎஸ் எஸ் பேங்க் பண்ணும்போது அதில் கமிஷன்ஸ் ஜாஸ்தியாகும். நெக்ஸ்ட் வந்து யூட்டிலிட்டி சர்வீஸ். இதில் வந்து மொபைல் ரீசார்ஜ், ப்ரீபெய்ட், போஸ்ட்பெய்ட், டிடிஹெச். ப்ரீபெய்டில் நம்பர் போடணும். ஆப்ரேட்டர் செலக்ட் பண்ணணும். சர்க்கிள், அமௌண்ட் போட்டு ப்ரொசீட் பண்ணணும். சேம் அதே மாதிரி டிடிஹெச்சில் டிடிஹெச் நம்பர், ஆப்ரேட்டர், அமௌண்ட், ப்ரொசீட். ரீசார்ஜ் கமிஷன் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கோம் ஆப்ரேட்டர் வைஸ். போஸ்ட்பெய்டில் நீங்கள் உங்களுக்கு கஸ்டமர்லேருந்து எக்ஸ்ட்ரா வாங்கிக்கணும். அங்கே கம்பெனி உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க கமிஷன். அதே மாதிரி பாரத் பில் பேமெண்ட், உங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட் பண்ணுறது. இதெல்லாம் சர்வீஸ் ப்ரொவைடர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது எலக்ட்ரிசிட்டி செலக்ட் பண்ணி உங்கள் இது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி பில். ப்ரொசீட். கன்சியூமர் நம்பர், பேய் நேம், பேய் மொபைல், ஃபெச் பில் பண்ண அப்புறம் பில் டீட்டெயில்ஸ் வந்துடும். அங்கே நீங்கள் பே பண்ணுவேன். அதுவும் கஸ்டமர்கிட்ட நீங்கள் எக்ஸ்ட்ரா கமிஷன் வாங்கிப்போம். அங்கேயும் கம்பெனி உங்களுக்கு கமிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதோட யூட்டிலிட்டி சர்வீஸும் கம்ப்ளீட் ஆகிடுது.
பேன் கார்டுக்கு நீங்கள் செல்ஃப் ட்ரைனிங் எடுத்துப்பேன் பேன் கார்டுக்கு. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ரிப்போர்ட்ஸ் செக் பண்ணலாம். லெஜர் அக்கௌண்ட்ஸில் போய் லெஜர் செக் பண்ணலாம். ஏதாவது இஷ்யூ இருந்தால் சப்போர்ட் சிஸ்டம்லேருந்து நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் மணி ட்ரான்ஸ்ஃபரில் என்ன இஷ்யூ, கிரெடிட் நாட் ரிசீவ். இங்கே டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி போட்டு சப்மிட் பண்ணுவேன். நாங்கள் ரிப்ளை செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ரிப்ளை செக் பண்ணுறது க்ளோஸ் டிக்கெட்டில் போய் ரிப்ளை செக் பண்ணுவேன். அதே ஏதாவது இஷ்யூ இருந்தால் கூட டைரெக்டாக கூட நீங்கள் கஸ்டமர் கேரில் கால் பண்ணலாம். கஸ்டமர் கேர் நம்பர் வந்து 022-4238-3838. அதில் நீங்கள் கால் பண்ணி டவுட்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏதாவது டவுட் இருந்தால் கூட எனக்கு கூட டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட நம்பர் 704-514-7931. கிளியர்? தேங்க்யூ அண்ட் வணக்கம்.